நீ வாத்தியார்ட்ட பாட்டு சொல்லிக்காத. எதுக்கு? வாத்தியார் நல்லாதான் சொல்லி கொடுக்கிறாரு. நோ 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 நோ, நீ சின்ன சிறுசு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. என் பேச்சகள் பேசாம நீ வாத்தியார் மாட்டே பாட்டு சொல்லிக்க. சேச்சே, அந்த ராட்சஸ் கிட்ட என்ன பார்த்தாலே அவளுக்கு கோபம் வருமே. அப்படி சொல்லாத சீதா, இந்த அம்மா எவ்வளவு நல்லவங்க. இந்த பையதான் பெரிய பிராடு. வேணும்னா அந்த அம்மாவை எங்கேயே கூட்டிட்டு வந்துட்டுமா? வேண்டாம். அப்படி சொல்லாத, வாத்தியாரமா தான் நல்லவங்க. இல்ல, வாத்தியார் தான் நல்லவர். நீயே சொல்லு, வாத்தியார் நல்லவரா வாத்தியார் அம்மா நல்லவங்களா? ரெண்டு பேரும் நல்லவங்க தான். அப்படி சொல்லாத, இப்ப சொல்லு. இப்போ 100க்கு 10 பங்கு வாத்தியாரமா நல்லவங்க. லஞ்சம் கொடுத்த சொல்றேன் இரு. இப்ப சொல்லு. இப்ப 100க்கு 20 ஐயா நல்லவங்க. இப்ப சொல்லு. இப்போ 100க்கு 30 அம்மா நல்லவங்க. இப்ப சொல்லு. இப்ப 100க்கு 50 ஐயா நல்லவங்க. இப்ப சொல்லு. இப்ப 100க்கு 100 அம்மா நல்லவங்க. இரு, அவரே வந்துட்டார். சார் பாருங்க சார், என்ன நீங்க நல்லவங்க இல்ல, வாத்தியார் அம்மா தான் நல்லவங்க சொல்றான். ஆமா, அவன் எப்பவும் அம்மா பக்கம் தான் பேசுவான். லோகிதாசா, அம்மா தனியா இருக்கிறாங்க, நீ போ வீட்டுக்கு. வாங்க சார். வணக்கங்க. வணக்கம், உட்காருங்க. லோகிதாசா, காஃபி கொண்ட. எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க. லோகிதாசா, நீ போ. வாங்க. ஆமா, இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க? ஆமா. இப்படி எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்து சும்மா விட்டு கொடுக்கறது நல்லா இல்ல. விஷயம் ரொம்ப விபரீதத்துக்கு வந்துருச்சு. அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? உங்க பெண்ணை நீங்க அடக்கி வைங்க. ஐயோ, அடக்கி வைக்க முடியாதனாலதான் இந்த அவஸ்தை. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுங்க, முடிஞ்சா செய்யறேன். அப்போ சீதாவுக்கு நீங்களே பாட்டு சொல்லி கொடுங்களேன். என்னிடம் வேண்டான்னு தானே அவரிடம் கத்துக்கிறான். ஐயோ ஐயோ, இப்படி விட்டுட்டா எப்படிங்க? இதுக்கு ஏதாவது ஒரு வழி தேடிதானே தீரணும். அப்போ சீதாவுக்கு பாட்டு நீங்க ஏன் சொல்லி கொடுக்க கூடாது? என்னங்க விளையாடுறீங்க? எனக்கு பாட்டு வராதே. வெக்கப்படாதீங்க, வரலன்னா நான் சொல்லி தரேன். என்னிடம் கத்துக்கிட்டு சீதாவை சொல்லி கொடுங்க. ஐயோ வேண்டாங்க. பரவாயில்ல. ஐயோ வேணாங்க, சும்மா கத்துக்குங்க. எனக்கு கூச்சமா இருக்குங்க. என்னங்க என்னங்க? ஐயா வேணாங்க. பரவாயில்ல. எனக்கு சொல்லுங்க. சாரி சாரி, இன்னும் ஒரு தடவை சொல்லுங்களேன். சாரி கரி மாரி நல்லா இல்ல போல இருக்கே. நல்லா இருக்கு, இப்படியே பாருங்க. நல்லா இருக்குதா? அப்ப இன்னொரு தடவை சொல்லுங்களேன். ரொம்ப கஷ்டமா இருக்குமா? பரவாயில்லைங்க, கஷ்டப்படாம எதுவும் வராது. பாட பாடதானே ராகம், சும்மா கத்துங்க. இதுல உங்க உபதேசம் ஒண்ணும் வேண்டியது இல்ல, நீங்க போகலாம். பாருங்க. வாத்தியாரமா, அந்த சாப்பா ரெண்டையும் தூக்கி போட்டுட்டு அப்புறம் சங்கீதம் சொல்லுங்களேன். சரி. உமக்கு நீரே எமக்கு யாமே, உமக்கு நீரே எமக்கு யாமே, எதற்கு தான் இந்த கசமுச கசமுச, எதற்கு தான் இந்த ஏன் பயப்படுறீங்க? திரும்புங்க. எதற்கு தான் இந்த பச பச கச கச, எதற்கு தான் இந்த நீங்க ஏன் இங்க பாக்குறீங்க? பார்க்கறது கூட தப்பா? லோகதாசா, அங்க போய் நில்லு. பாருங்க. உமக்கு நீரே எமக்கு யாமே, உமக்கு நீரே எமக்கு யாமே, உமக்கு நீரே எமக்கு யாமே, உமக்கு நீரே எமக்கு யாமே, எதற்கு தான் இந்த கசமுச நசமுச, எதற்கு தான் இந்த கசமுச காப்பூச. நீங்க இப்படி பயப்படுறீங்க? வாங்க. ஐயோ, பகைய விடுங்க.
பரவாயில்ல, சும்மா வாங்க. ஏப்பா, கையை விடுங்கம்மா. பரவாயில்ல, விடுங்க, கையை விடுங்களேன். உட்காருங்க. விட்டுடுங்க. பரவாயில்ல. பரவாயில்ல, சும்மா உட்காருங்க. நாங்க எல்லாம் பட்டம் வாசிங்க, எங்களுக்கு எல்லாம் அப்படி ஒண்ணு வித்தியாசம் கிடையாது. சும்மா உட்காருங்க. உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. உங்களுக்கு பரவாயில்ல, எங்களுக்கு பழக்கம் இல்ல. வணக்கம், நான் வர்றேன். என்னங்க ஓ, ஐம் சாரி. நாளைக்கு வாங்க, புது பாட்டு சொல்லி தரேன். ஐயோ, இங்கயா? இங்க உங்களுக்கு பயமா இருந்தா நானும் உங்க வீட்டுக்கு வரேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் வரேன். உங்களுக்கே எவ்வளவு பொறாமை? எனக்கா? ஆமா. இரு. போச்சு. நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சுதா? இல்ல இப்பதான் வந்தோம். வாங்க, உள்ள வாங்க. வேண்டாங்க, உங்க ரூமுக்குள்ள நான் நுழையவே கூடாதுன்னு சீதா சொல்லிருக்கா. சொல்லிட்டாளா? இதையும் சொல்லிவிட்டாளா? ஆமா, உங்க சமாச்சாரம் எல்லாம் சொன்னா. இவங்க உங்களுக்காக வந்திருக்காங்க. நீங்க வாங்க, நான் பாட்டு சொல்லி தர்றேன். வாங்க. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, எனக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க பாடுங்க. இப்ப ஒண்ணு வேணாங்க, அவங்க பாட்டு முடிகிற வரையில் அங்க இருந்துட்டு வர்றேன். நீங்க இங்கே இருங்க. மாப்பிள்ள, என்னது என்ன இது? என்னங்க, குழந்தை மெட்ராஸ் போறாளா? லீவ் கேட்டிருக்கா. லீவா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. உனக்கு எங்க இருந்து தெரிய போகுது? நான் தான் உங்களை கவனிச்சுட்டே இருக்கேன். ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட அனுசரிச்சு போறதே இல்ல. இந்த உடனே போய் குழந்தையை சமாதானப்படுத்தி ஊருக்கு போகாத வழியா பாரு, இல்லன்னு நல்லா இருக்காது. ஆமா, சரி, நான் போயிட்டு வரேன். சரி காமாட்சி, ஆச்சு எங்க விவகாரத்தை. இவங்க ரெண்டு பேரும் இப்படி விட்டுட்டோம்னா இங்க நிலைக்க மாட்டாங்க. ஏதாவது வயசு ஏதாகணும். ஆமா, சின்ன சிறுசுக்குதானே, அம்பா வந்துட்டு அவங்க போக்கிலே தான் போவாங்க. அவங்களை கட்டுப்படுத்தவன் வீட்டுல பெரியவங்க இல்ல பாருங்க. அதானே, சாப்பிட்டுட்டு ராத்திரி நாமே அங்க போகலாம். இப்ப பாருங்க, என்னது? உங்ககிட்ட எதையும் சொல்ல பயமா இருக்கு. இன்னும் எதுக்கு பயம்? நான் தான் 2 நாளா போறேனே, அதுக்கப்புறம் உங்க இஷ்டப்படி இருக்கலாம். இல்ல, கொஞ்சம் யோசனை செய்து பாருங்க. எல்லாம் யோசனை செய்து பார்த்தாச்சு. இப்ப பாருங்க, நீங்க உங்க காரியங்களே கவனிச்சுக்கிறீங்க, என்னை பத்தி கொஞ்சம் கூட நினைக்கிறது இல்லை. இப்ப நீங்க திடீர்னு போயிட்டு திரும்பி வரலன்னா அவங்களுக்கு என்ன சமாதானம் சொல்றதா? எதையோ சொல்லிக்குங்க. இவ்வளவு கற்பனை செய்த உங்களுக்கு இதுக்கு ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாதா? முடியாம என்னங்க, ஆனா சொல்லதான் தயங்குறேன். அப்படியா? என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. எதுக்குங்க, நீங்க ஏதாவது நினைச்சுப்பீங்க. நான் ஒண்ணும் நினைக்கல, சொல்லுங்க. என்ன சொல்லுவேன்? உங்களுக்கு டைபாய்டு ஜுரம்னு சொல்லுவேன். 2 நாளைக்கு பட்டினி கிடப்பேன். பெரியவர் இந்த ஏன் விசாரப்படுற, போய் 2 நாளைக்கு பார்த்துட்டு தான் வாயேன் அப்படின்னு சொல்லுவாரு. நான் போய் தான் என்ன செய்ய போறேன்? இங்க பள்ளிக்கூடம் பாழா போயிடுமேன்னு சொல்லிட்டு லோகிதாசனை அனுப்புவேன். இப்படி கொஞ்ச நாள் கழியும். அதுக்கப்புறம் அப்புறம் என்ன செய்வேன்? நீங்க திரும்பி வந்தா சரி, இல்லாத போனா லோகிதாசனை விட்டு ஒரு தந்தி அடிக்க சொல்லுவேன். அந்த தந்தியை வச்சுக்கிட்டு அப்பவே போயிருக்க கூடாதா? கடைசியில உன் முகத்தை கூட பார்க்க கொடுத்து சொல்லி. அப்ப நான் இறந்து போயிட்டேன் சொல்ல போறீங்க? பின்ன ஓடி போயிட்டீங்க சொல்ல சொல்றீங்க? மை காட், பின்ன என்னதான் சொல்றது? இந்த பாழும் வயத்துக்காக ஏதாவது ஒண்ணு சொல்லித்தானே ஆகணும். வயித்துக்காக இல்ல, உங்க நாடகம் எல்லாம் எனக்கு தெரியும்.
நான் இறந்து போயிட்டேன்னு சொன்னா அவங்க பெண்ணை கொடுத்துருவாங்க நினைக்கிறீங்க. அந்த பெண்ணையை கல்யாணம் செய்து கொண்டு சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு நிமிஷம் கூட தங்க மாட்டேன். அப்படி ஒரு அபாண்டமான பழிய மேல சுமத்துறதானா நீங்க இங்கிருந்து போகவே முடியாது. நான் போய்தான் தீருவேன். போக விட மாட்டேன். நான் போய்தான் தீருவேன். போக விட மாட்டேன். போவேன். போகவே முடியாது. நான் போய்தான் தீருவேன். போக விட மாட்டேன். முடியாது. எதுக்கப்பா சும்மா இரு. எப்படிங்க சும்மா இருக்கிறது? இன்னும் 2 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள போனோம்னா இந்த அநியாயம் எங்கேயாவது உண்டா? நான் முதல் மாசமே போலாம்னு நினைச்சேன். இவர்தான் நிறுத்திட்டாரு. ஆமா. சும்மா இருமா. மாப்பிள்ளையிடம் சொல்லி உன்னை அனுப்புறேன். வேணும்னா ஒரு மாசம் இருந்துட்டு வா. அழாதாம. நான் ஒண்ணும் அழல, போங்க. உனக்கு தெரியாத மாப்பிள்ளை பெண்கள் விஷயம். இந்த மாதிரி சமயத்துல எந்த பெண்ணுக்கும் அம்மாவை பார்க்கணும்னு ஆசை இருக்கத்தான் செய்யும். வந்து போய் வரட்டும். உங்க இஷ்டம். நீங்க அனுப்புறதானே அனுப்புங்க. எனக்கு சம்மதம் இல்ல. இந்த பிடிவாதம் தானே வேணாங்கிறது. போ போய் குழந்தை சமாதானப்படுத்து. ஒன்னும் பிரயோஜனம் இல்லைங்க. விஷயம் ரொம்ப முத்தி போச்சு. போப்பா. வேணாங்க ப்ளீஸ். வேணாங்க. எதுக்குங்க இதெல்லாம்? நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். நீ மட்டும் கதை சொல்றத. ஆமா. குட் நைட். கரா சாத்தி. உமக்கு நீரே எமக்கு யாமே, உமக்கு நீரே எமக்கு யாமே, எதற்குத்தான் இந்த கசாமுஷ கிஷமுஷ, உமக்கு நீரே எமக்கு யாமே. பாலகா ரோஹிதாசா, உங்க வாத்தியாரம்மா பயணம் நிச்சயமாயிடுச்சா? அதான் பாக்குறீங்களே, பெட்டி படுக்கை எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேனே. ஆமா, இதை எப்படியாவது நிறுத்த முடியாதா? ஏன் முடியாது? வேணும்னா அனுப்பிடலாம், வேண்டாம்னா நிறுத்தலாம். எல்லாம் வெள்ளையப்பல்ல தான் இருக்குது. ஒரு 50 ரூபாய் தான் அப்படி தள்ளுங்க. 50 என்ன 100 வேணும்னாலும் தரேன். அது எப்படி நிறுத்துவ சொல்லு. முதல்ல தள்ளுங்க. என்னப்பா நீ? இந்தா சொல்லு. என்ன இருக்குது? ஐயாவுக்கு ஒரு படி வழக்கெண்ணெய் கொடுத்துட்டு காடுறான்னு சொல்லுவேன். ஐயாவுக்கு உடம்பு சரியா இல்லைன்னா அம்மா தன்னால 2-3 நாளைக்கு பிரயாணத்தை தள்ளி போடுறாங்க. பேஷ் 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 பேஷ். அப்புறம் என்ன, நீங்க இருக்கீங்க, நானும் இருக்கேன். வெள்ளையப்ப இருக்கவே இருக்கான். அப்படி ஜாலியா சந்திச்சுக்கிட்டு இருப்போம். சார் வந்துட்டேன் சார். ஏன் இப்படி தனியா வந்திருக்கீங்க? வந்தேன். தலைக்கு வந்தது தலப்பாயோட போயிடுச்சு. அது என்ன வாத்தியார? என்னமோ நடந்துட்டு நாளையோட நம்ம பிடிச்ச பீடையே ஒழிஞ்சு போயிடும். அப்படியெல்லாம் விட்டுட்டா எப்படிங்க? அவங்களை ஏன் போக விடணும்? இன்னும் என்ன செய்யறதப்பா? அந்த கிழங்களை சரின்னு சொல்லிட்டாங்க. இனிமே நம்ம கையில ஒண்ணு இல்ல. அழிவிட்டு எப்படி நழுவ முடியும்? நான் ஒரு உபாயம் சொல்றேன், கேக்குறீங்களா? என்னது? நீங்க கொஞ்சமா ஒரு பாட்டில் வடக்கண்ணை சாப்பிடுங்க. நான் கார் வந்து குடிச்சுன்னு கிளாஸ் அடிச்சுக்கிறேன். அப்புறம் அம்மா போறேன்னாலும் அந்த கிழங்கு விடாது. நீ சொல்றது நல்ல யோசனை தான். இருந்தாலும் இதை விட நல்ல யோசனை ஒண்ணு எனக்கு படுது. என்ன? என் கால் முறிஞ்சு போயிட்டுதுன்னு வேஷம் போடுறேன். கால் முறியறதாவது? எல்லாம் அப்புறம் சொல்றேன். லோகிதாசா, லோகிதாசா. சரி, நீ போப்பா. சரி. மன்னிச்சிடுங்க, அவசரப்பட்டுட்டேன். அம்மா, இதோட என்ன விட்டுடுங்க. என்னமோ நான் செய்த புண்ணியம் காலோட போயிடுச்சு. தலையே போயிருந்தா. மன்னிச்சிடுங்க. எப்படியோ கண்டத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டீங்க. நீங்க செய்த புண்ணியமோ நான் செய்த புண்ணியமோ? முதல்ல நீங்க இங்க இருந்து போறீங்களா இல்ல நான் போகட்டுமா? என்னங்க இவ்வளவு கோபம்? என்னமோ தவறுதல் நடந்துட்டதுன்னு சொல்றேனே. அம்மா, இங்கேயும் நீங்க என்ன விட மாட்டீங்க போல இருக்குதே. ஐயோ அம்மா, அப்பா. லோகிதாசா, லோகிதாசா. ஐயோ. பரவாயில்ல, எல்லாம் அம்மா சமாளிச்சுக்குவாங்க. அம்மா அப்பா, அப்பா.
வைத்தியார இப்ப எப்படி இருக்குது? பரவாயில்ல, 3/4 குறைஞ்சிட்டு. குறையாம என்ன, அம்மா கைப்பட்டாலே சிட்டா பறக்காது. நிம்மதியா தூங்குங்க, பாக்கி இருக்கிறதும் போயிடும். அது சரி, ஆனா தூக்கமே வர மாட்டேங்குதே. தூக்கம் இல்லையா? நான் ஒரு பாட்டு பாடுறேன், நிம்மதியா தூங்குங்க. ஐயோ சகிக்கலையே அப்பனே, வர்ற தூக்கமும் போயிடும் போல இருக்குது. ஓஹோ, உங்க உத்தேசம் அம்மா பாடணும் அதுதானே? அம்மா நீங்களே பாடுங்க. அம்மா பாட ஐயா தூங்க. ரொம்ப கரெக்ட் சார். எங்க பைபிள் சாட்சியா சொல்ல, அவ அசல் கிறிஸ்துவ பொண்ணு, பேரு மிஸ் மேரி ஜீவரத்னம். அந்த பாலு ஹிந்து. அவங்க 2 பேரும் எப்படி சார் புருஷன் பொஞ்சாதியா இருக்க முடியும்? சரி, இது எப்படி ஆரம்பறது? இதுக்கு ஆதாரம்? இத பாருங்க, அவங்க அப்பாவுக்கு அவங்க அந்த பொண்ணு எழுதின லெட்டர். இது என்ன அது மாலை? கொண்டாங்க. என்னதான் சார் அது? உண்மையை சொல்லு, இது யாருடையது? இது மேரி வீட்டை தான் என் கடனுக்காக கொடுத்தாங்க. வெயிட் ப்ளீஸ். பாண்டியா போய் பாத்துக்க. சார் உட்காரு. இந்த நகையை பாருங்க, நம்ம மகாலட்சுமி நகை தானே? ஆமாப்பா, இது எப்படி கிடைச்சது? பட்டணத்துல இருந்து ஒரு ஆள் வந்திருக்கான், அவன் கொண்டாந்துருக்கான். இது வாத்தியாரம்மா வீட்டு நகை தான், இவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்காக கொடுத்துருக்காங்களாம். இது நம்ம குழந்தை மாலையதான். வாத்தியாரம்மா கூட நம்ம பெண்ணு ஜாலியா தான் இருக்கிற. நோ நோ, அவங்க கிறிஸ்டின் சொல்றாங்க. அவங்க வீட்டுல வளர்ந்துருக்கலாமா என்னமோ. எதுக்கும் உங்க மாமாவை கூப்பிடு, போய் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்குமோ? மாமா மாமா மாமா, குழந்தை குழந்தை, நீ மறுபடியும் ஏன் வந்த? அதாம்மா நாங்களே தான் அழைச்சிட்டு வந்தோம். இந்த நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான். இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் தான் அப்பவே சொன்னேனே, என் பேர் மிஸ் மேரி, நான் கிறிஸ்தவ மதம், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, இப்பதான் ஒரு கல்யாணம் செய்துக்க போறேன். ஓ மை காட், பாத்தீங்களா பாத்தீங்களா, இவ ஏற்கனவே எனக்கு செட்டிலான பொண்டாட்டி, இனிமே போய் அந்த எம்டி கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? சார் நீங்க நியாயம் சொல்லுங்க. ஜஸ்டிஸ், சிம்பிள் ஜஸ்டிஸ் ப்ளீஸ். சும்மாரியா? ஏமா இந்த பாருங்க, இந்த மாலை உங்களுதான். ஆமா, இங்க எப்படி வந்தது? இவரு கொடுத்தார். இவருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கடனுக்காக கொடுத்தீங்களாமே? போய் இதை இவன் திருடி இருக்கணும். நான் திருடனா சார்? நான் திருடனா? ஏன் இருக்கப்படாது? அந்த அம்மா சொல்றது நிஜமா இருந்து நீ சொல்றது பொய்யா இருந்தா அவன் என்னையா செய்யறது? அவன் ஜோட்டாலே நடிங்க. அப்படி திரும்புங்க. இது சின்ன வயசுல போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? இல்ல. அப்ப இது எப்படி உங்க வீட்டுக்கு வந்தது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் சிறு வயசுல இருந்த வீட்டுல இருக்குது. உங்களுக்கு தாய் தப்பனா இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க வயசு? எங்க அப்பாவுக்கு 60, அம்மாவுக்கு 50க்கு மேல இருக்கும். இன்னும் அதிகமா இருக்கும். சும்மாரியா? உன்னை நான் கேட்டனா? உங்களுக்கு அக்கா தங்க அண்ணன் தம்பி யாரா இருக்காங்களா? யாருமே இல்ல. அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, அக்கா இல்ல, தங்க இல்ல, தாய் தகப்பனா இருக்கிறாங்க, அதுவும் வயசானவங்க. அப்ப அவங்களுக்கு ஏன் நீங்க வளர்ப்பு பொண்ணா இருக்கப்படாது? அதுதான் பாயிண்ட். பாயிண்ட்டும் இல்ல, கீழ்ட்டும் இல்ல. என்ன இந்த கேள்வி எல்லாம்? கோச்சுக்கப்படாது. உள்ள விஷயத்தை கவனிச்சா நீங்க அவங்க பொண்ணு இல்லன்னு ரூபாய்க்கு 8 அணா ருசுவாயிட்டு, இன்னும் 8 அணா தான் பாக்கி. எங்க உங்க வலது கால்ல மச்சங்க செய்யறதுக்கு? மச்சம் இல்ல, கிச்சம் இல்ல. என்ன இந்த வேதனை? உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இருக்க சொல்லுங்க, இல்லன்னு போக சொல்லுங்க. அவ்வளவுதான். இப்படி அவமரியாதையா பேச வேண்டாம். லோகிதாசா, உங்க ஐயாவை கூப்பிட்டு போலாம். இந்த கொஞ்சம் பொறுமா, நீ எதுக்குமா போகணும்? இங்கே இருக்கலாம். என்னங்க இது? நியாயம் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா எப்படிங்க? இந்த பொண்ணு என்னுடைய பொஞ்சாதி, அதாவது என்னுடைய ஒய்ஃப். மரியாதை என் கூட அனுப்புறீங்களா இல்லையா? நீ வா மேரி. நீ சும்மா இருக்க மாட்டா? அந்த பெண்ணு யார நினைச்ச? ஜாகிரதை, ஜோட்டாலே அடி சொல்ல. நீங்க சும்மா இருங்க மாமா, அவங்களுக்குள்ள ஏதோ பெரிய கதை இருக்கிறா போல இருக்கு. இது அவங்களே முடிவு செய்துக்கிட்டோம். வா மேரி, கம் ஆன். ப்ளீஸ் மேரி, ப்ளீஸ். நீ சும்மா இருமா. ஓ மாமா, என்ன மாமா நீங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்களே, என் பிளான்லாம் கெடுத்து போடுறீங்களே. இந்தப்பா மிஸ்டர், எங்களால ஒண்ணு அடைஞ்சல் இல்ல, நீங்களே முடிவு செய்துங்க. தேங்க்ஸ். வா மேரி, கம் ஆன். நீ மரியாதையா போறியா இல்லையா? திருட்டு ராஸ்கல். ஐயோ, அந்த டேவிட் செத்து போயிட்டான். இது புது டேவிட், அசல் யோகியன். ப்ளீஸ் கம் ஆன். Get out. ப்ளீஸ் Get out. கம் ஆன். நீ மரியாதையா போறியா இல்லையா? ப்ளீஸ் மேரி. Get out. ஆல்ரைட், வா நம்ம 2 பேரும் கெட் அவுட். ப்ளீஸ் மேரி, ப்ளீஸ். I say get out. மேரி ப்ளீஸ். மச்சான், மாமா, மச்சான், அத்தை, மகாலட்சுமி, ஐயா, அம்மா, மகாராணி, என் கண்ணு இருக்காரோ? அந்த அம்மா உன்னை பெத்த தாயே. அம்மா அதெல்லாம் சொல்லாதம்மா, உனக்கு தெரியாதம்மா. நான் அந்த அம்மா உன்னை பெத்த தாயே. என் கண்ணு நல்ல மேரி, டார்லிங். ஓ மை காட். ஆடு என்னையா பண்ணுவ?
கையில போயிடுச்சு. நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு மோசம் பண்றீங்க. நான் இப்பவே போலீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ண போறேன். ராஜு இவன் திருட கட்டி போடு. ஆமா. ஏண்டா காவல் பண்றீங்களா? காவல் பண்ண கூடாதா? எழுத்து பேசாத, அடிச்சு பல்ல உடைச்சு போறேன். ஆமா பேசாத பின்னாடி பக்க இவரை அடிக்க சொல்றேன். குடி ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போ. யாரு போலீஸ் ஸ்டேஷன் போறப்போ என்ன யோசனை பண்ற? ஒண்ணு இல்ல பாரு, ஒண்ணு இல்ல. ஆனா நம்ம பையன் சும்மா குடு. இன்னொன்னு ஒண்ணு ஆகாது, சும்மா குடு. நம்ம பையன் குடு. சும்மா அடிக்க என்ன நீ கூட அந்த போலீஸ் ஸ்டேஷன் பச்சல வச்சாயாவது காஞ்சிரா பேசிக்கிட்டு இருக்கேன். இழுத்து போய் போலீஸ் ஸ்டேஷன். யாரு போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் எடுத்து போகல. ஐயோ சார், போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதீங்க சார். பழைய கேட்டுகளை சரி தள்ளிடுவாங்க சார். ஐயோ மரம் சார், பாத்தீங்க என்ன திருடன் சொல்றாங்க. நீங்க அவன் சொல்லுங்க பிளீஸ் பிளீஸ். பச்சை கொண்டு போலீஸ் போறீங்க. ஐயோ சார், நீங்க மேரி தாய் தப்பனால தானே? ஐயோ உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. போங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. பாண்டியா, அவங்க தாய் தப்பனார கூட கண்டுபிடிச்சிட்டா. வந்து பாரு. இவன் கொண்டு போடா. குட் மார்னிங். இவங்க தான் மேரியோட தயார் தாப்பனர். உங்க தயார் தாப்பனர் வந்திருக்காங்க. கமா. நான் நம்ப மாட்டேன். முதல்ல இவங்களை அனுப்புங்க. மேரி வாம்மா வா. அம்மா அப்பா பாருங்கப்பா, நான் உங்க மகளா. நீங்க சொல்லுங்கப்பா உங்களுக்கு. ஆமாங்க, 16 வருஷத்துக்கு முன்ன எங்க குழந்தை கும்பகோணத்துல காணாம போயிட்டது. அப்ப குழந்தை கயத்துல ஒரு புல்நக மாலை இருந்தது, கால்ல மச்சமும் இருந்தது. இதாங்க அடையாளம். இப்ப சொல்லுங்க, இந்த குழந்தை உங்க சொந்த குழந்தையா? சொல்லுங்கப்பா. ஆமாம்மா, நீ எங்க சொந்த குழந்தை அல்ல. 16 வருஷங்களுக்கு முந்தி கும்பகோணத்தில் தான் கிடைச்சேன். அப்போ உன் தாய் தந்தையர் யார் என்று விசாரிச்சு பார்த்தோம். தகவல் கிடைக்கல. ஆண்டவன் தான் உன்னை எங்களுக்கு அளித்தார் என்று வளர்த்தோம். வயிற்றில் பிறந்தால் தான் குழந்தை என்று நினைச்சார். அவங்க குழந்தையே தான் அம்மா. அப்படிலாம் நினைக்காதீங்க. 16 வருஷங்களுக்கு முன்ன காணாம போன குழந்தை இன்னைக்கு கிடைச்சதுங்கிற சந்தோஷத்தை சொன்னே தவிர, வளர்த்தி வாலிபமாக்கி வாசிக்கு வைத்த நீங்களே தாய் தந்தையார் ஆக மாட்டீங்களா? இவ்வளவுக்கும் நம்ம பெண் அதிர்ஷ்டசாலி. உங்களிடம் கிடைச்சதுனால தானே அவளும் படிச்சு பாஸ் ஆகி BA பட்டம் வாங்கியிருக்கா. எங்க கிட்ட இருந்தா அதானே. என்ன அதிர்ஷ்டமோ போங்க. அந்த படிப்புக்காகத்தான் படாத பாடுபட்டு கடன்பட்டு அந்த பாக்கியத்திற்குத்தான் இவ்வளவு தூரம் வர வேண்டி வந்தது. அப்படி வந்ததுனாலதான் அவங்களோட எனக்கு அதிர்ஷ்டம் வந்தது. அது சரி, முதல்ல யார் மகள் முடிவு செய்யுங்க. முடிவு செய்யறதுக்கு என்ன இருக்கு? நாங்க பெற்றவங்க, அவங்க வளர்த்தவங்க. ஆனா இப்ப 2 பேருக்கும் உரிமை இல்லை. உனக்கு தான் உரிமை. நீயே முடிவு செய்துக்க. ரொம்ப சிக்கலான பிரச்சனையா இருக்குது. என்னப்பா லோகிதாசா, இப்ப நீ சொல்லு யார் மகள்? கொஞ்சம் வெள்ளைய படத்துல சொல்றேன். ஏது உன் சொல்ல நம்மகிட்டே ஆரம்பிச்சே. இந்த உலகத்துல பணம் தானே ஜீவனாடி. இன்னும் யார் பொண்ணு? பணம் படிச்சவங்க பொண்ணு. தங்க என்கிட்ட பேசாத போ. இந்த பக்கம் பாரு. என்னப்பா பேசிதா ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த பக்கம் பாரு. மாமா டேவிட் தீந்தான் போலீஸ் ஒப்படைச்சிட்டேன். இந்தங்க, இவன் தான் நம்ம மருமக பிள்ளை. பெரிய துப்பறியும் சிங்கம். நம்ம மகாலட்சுமியை கண்டுபிடிச்சு கூட இவனே தான். இந்த ராஜு, மாமா உனக்கு சீதாவை கொடுத்துட்டேன். தேங்க்ஸ் மாப்பிள்ள, நம்ம மகாலட்சுமிய. ஆமா 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 மாமா ஆமா